வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்னன்னா, நம்ம தேர்தல் ஆணையத்துல தலைவர் அவங்க நிர்மலா ஜோதி நிர்மலா சாமி. அவங்கள பதவி விலகல்னு சொல்லி நம்ம டிவிகே கட்சியில இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அது ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு உள்ள ஒரு பயம். என்னன்னா, அவங்க டிஎம்கே கட்சியில இருக்கும்போது, டிவிகே கட்சி ஆட்சியில இருக்கும்போது, அவங்க அந்த இதுல இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அது விஷயமா ஏதோ பாதிப்பு வருமா? இடைத்தேர்தல் வரும்போது அப்படிங்கிறது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது ஒரு சில விஷயங்கள அவங்க பயந்து பயந்து செய்றாங்க. இவங்க வெளியில தான் அவங்களுடைய கட்சிக்காரங்க, அவங்க தொண்டர்கள் டிவிகே தொண்டர்கள் கதறு, கதறு அப்படின்னு சொன்ன மாரி, இவங்க பதறு, பதறு அப்படிங்கிறாங்க. எந்நேரம் பார்த்தாலும் பதறிட்டே தான் இருக்காங்க. எத எடுத்தாலும். எத எடுத்தாலும் பதறு தான். அவங்க அப்படி சொன்னாங்கன்னா, நம்ம இப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா, அப்படித்தான் நிலைமை போகுது. ஏன்னா, தேர்தல் ஆணையம் அவங்க தலைவர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள தாண்டி அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தேர்தல் வரும்போது, நம்ம மேலிடத்த அங்க மத்திய அரசு அங்க என்ன சொல்றாங்களோ அதப்படி செஞ்சுட்டு, இங்க நம்ம தமிழக முதல்வர் நம்ம ஆட்சி யார் இருக்காங்களோ, இப்போ முதல்வர் ஐயா விஜய் இருக்காங்க. விஜய் சார் இருக்காங்க. அவங்கட்ட ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கலாம். ஆனா, அத மீறி சில விஷயங்கள இவங்களுக்கு எதிரா பண்ற அளவுக்கு அதிகாரம் இருக்கான்னா, இல்ல. இதுதான் உண்மை. ஆனா, இவங்க அத நினைச்சுட்டு ஒரு பயம் வேற இருக்கு. மொத சொன்ன மாரி தான். பதறுவாங்க. எத எடுத்தாலும் பயப்படுறாங்க. அவ்வளவுதான். ஆ. அடுத்து நம்ம அமைச்சர் நிர்மல்குமார் சார். அவங்க ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவையில்லாத ஆய்வுகள் அதாவது இப்போ அமைச்சர் கீர்த்தனா மேடம் தேவையில்லாம ஆய்வுக்கு போனாங்கல்ல, அந்த ஆய்வ பிரஸ் மீட்ல சொன்னாங்க. இனிமேல் நம்ம கட்சியில தேவையில்லாம ஆய்வுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இத சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய தொழில் தொழில் தொழில்துறை தான் நீங்க அமைச்சர். நீங்க ஆக்சுவலா ஆ நீங்க ஆய்வுக்கு போக வேண்டிய இடம் இப்ப அமோனியா கசிவுல இறந்தாங்கல்ல, அங்க போயிருந்திருக்கணும் நீங்க. சரிங்களா? அது இல்லாம தேவையில்லாம நீங்க இங்க போயி, ஸ்கூல்ல போயி, இது நம்ம சீமான் அண்ணன் சொன்னது. இப்ப நம்ம அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பிரஸ் மீட்டுக்கு வருவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவையில்லாம ஆய்வுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்க கட்சிக்காரங்களா? இத தலைமைச் செயலகத்துல கேபினெட் அமைச்சர்கள் எல்லாம் கேபினெட் கூட பக்கத்துல பக்கத்துல தானே இருக்கும். கூப்பிட்டு வச்சு சொல்லலாம். ஏன் பிரஸ் மீட்ல சொல்லணும்? அப்போ ஏதோ இடத்துல அவங்களுக்குள்ள உள்கட்சி பூசல். அதாவது ஒரு பொறாமைகள் ஒண்ணு இருக்கும். இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க இப்படி பண்றாங்க. இல்ல ஒரு சில விஷயங்கள நேரடியா அவங்களால சொல்ல முடியாம. ஏன்னா, அமைச்சர் நிர்மல்குமார் நம்ம அமைச்சர் கீர்த்தனா அவங்களோட அனுபவங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி. இவங்க கீர்த்தனாங்களும் இப்பதான் புதுசு எம்எல்ஏவே புதுசு, அமைச்சராவே புதுசு. ஆனா அவங்க 2, 3 கட்சி பிஜேபில இருந்திருக்காங்க. 2, 3 கட்சியில இருந்து தான் டிவிகேக்கு வந்திருக்காங்க. அப்போ கொஞ்சம் அனுபவம் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு இடத்துல அவங்க நேரடியாக யாரு அமைச்சர் நிர்மல்குமார் சார் அவங்க நேரடியா சொல்றதுக்கு ஏதோ இடத்துல எங்கேயோ அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. இல்ல தலைமை நம்ம முதலமைச்சர் ஐயா விஜய் சார் கூப்பிட்டு கண்டிக்கணும். அது எதனால அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவர் எப்பவுமே ஒரு சைலண்ட் மோடு. சைலண்ட் மூட ஒரு சில இடங்கள்ல கணிக்க முடியாது. என்ன செய்யறாருன்னு தெரியல. பார்க்கலாம். இது எதுக்காண்டி இதை சொல்றேன்னா, உள்ளுக்குள்ள ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும், ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் உள்கட்சி அதுதான் உள்கட்சி பூசல்ங்கிறாங்க. உள்கட்சி பூசல்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சில ஒரு ஆகாம இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட இருக்கு. சரிங்களா? சரி பார்க்கலாம் என்னன்னு சொல்லி. அடுத்து நம்ம அமைச்சர் விக்னேஷ் அவர்கள். டாஸ்மாக் ஊழியர்கள் 25% சம்பள உயர்வு அப்படின்னு இருக்காங்க. அவங்களுக்கு இது பத்தாது. ஏன்னா, இன்னமும் ரூ. 10 வாங்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம விஜய் சார் என்ன சொன்னாங்க? பாட்டிலுக்கு ரூ. 10 சொல்லி கரூர்ல போய் பாட்டு பாடியிருக்காங்க. அதுக்கு ஏற்கனவே நம்ம அமைச்சர் அவர்கள் விக்னேஷ் அவர்கள் ஒரு விளக்கம் வேற சொல்லியிருக்காங்க. அதுக்கு இருக்கு. அப்ப ஏன் போய் பாட்டு பாடணும்? ரைட் அது ஒண்ணு இருக்குது. சரி அது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க வைங்க. இது ஏன்னா அவங்களுக்கு இந்த 25% பத்தாது அப்படின்னா, ஒரு சிலிண்டர் போடுறவங்க இருக்கிறாங்க. சிலிண்டர் ஹெச்பியோ இந்தியன் கேஸ் அவங்க 2 வீலர் இன்ஜின் ஒரு 2 மாடிக்கு 3 மாடிக்கு சிலிண்டர் ரோல்ல சுமந்து அவ்வளவு வெயிட்ட சுமந்து கொண்டு போவாங்க. அவங்க கூட நிம்மதியா வேலை பார்த்துடலாம். ஆனா இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் இருக்காங்கல்ல, இவங்களால ஒரு நிம்மதியான வேலையை பார்க்க முடியாது. அவங்ககிட்ட குடிகார மக்கள்கிட்ட வேலை பார்க்கறது ரொம்ப சிரமம். அது நிறைய பேருக்கு தெரியும். அந்த டாஸ்மார்க்ல போய் குடிச்சிட்டு அத அவங்ககிட்ட வேலை பார்க்க அவங்ககிட்ட பேசுறதே பெரிய சங்கடம். அப்ப எவ்வளவு பெரிய சிரமம் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ இத கொஞ்சம் ஊதியம் கூட்டி கொடுத்துட்டு அவங்க அந்த ரூ. 10 வாங்குறது குறைச்சிட்டு வாங்கவே கூடாது.
இல்லாட்டினா இன்னொன்னு செய்யலாம். மாற்று மாற்று மாற்றுன்னு தான் சொல்லியிருக்காங்க இவங்க. மாற்றுங்கும் போது என்னன்னா, ஒரு சில விஷயங்கள மாற்றங்கள் செய்ய முடியாது. இந்த அம்மா உணவகம் இத மாற்று அது கன்டின்யூ ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க. காலை உணவு நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் செஞ்சது, அது கன்டின்யூ பண்ணிருக்கு ஓகே. ஏன்னா இந்த மாரி நல்ல விஷயங்கள வந்து கன்டின்யூ எந்த ஆட்சி வந்தாலும் கன்டின்யூ பண்ணணும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனா, இதே இது பார்த்தீங்கன்னா, இது டாஸ்மாக். மக்களுடைய உயிரோடைய சம்பந்தப்பட்டது. சில மக்களுக்கு தொல்லைகள் உள்ள சம்பந்தப்பட்டது. அப்போ இது என்ன பண்ணணும்னா தனியாருக்கு குடுக்கணும். இத மாற்றலாம். நீங்க மாற்று அரசு தானே. அப்ப இந்த விஷயத்த நீங்க மாற்றலாம். எப்படின்னா, தனியாருக்கு குடுத்துருங்க. கவர்மெண்ட் வந்து குடிக்கிறத வந்து அனுமதிக்கவே கூடாது. அனுமதிக்கவும் கூடாதுனாலும், கவர்மெண்ட்டே அந்த வேலைய செய்யக்கூடாது. தனியார்ட்ட குடுத்துட்டு, நீங்க நம்ம அன்னை சீமான் அண்ணன் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒ நம்ம கல்லுங்கிறது நம்ம உணவுல ஒரு பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க கல்ல வந்து அத வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வந்து இத இனிமேல் வர அரசுகள், இந்த அரசுகள் வந்து இனிமேல் கல்ல வந்து இது நீதிமன்றமே பரிந்துரை சொல்லியிருக்காங்க. கல்லு விற்பனையில வந்து அது கொஞ்சம் வர்ற அரசுகள் வந்து பரிந்துரை பண்ணுங்க. அத பத்தி கொஞ்சம் நல்ல விதமா பண்ற மாரி பாருங்க அப்படி சொல்லி பரிந்துரை. இதுதான் நீதிமன்றம் சொன்னது. சீமான் அண்ணனும் அதத்தான் சொல்லியிருக்காங்க. இத நீங்க பண்ணலாம். இது மூலமா என்ன ஆகும்னா, குடிமக்கள் கொஞ்சம் குறைவாங்க. குடிக்கிறத குறைப்பாங்க. நம்ம அண்ணன் ஏற்கனவே கல்ல பத்தி நெறைய சொல்லியிருக்காங்க. அதனால குடிமக்கள் கொஞ்சம் குறைவாங்க. டாஸ்மாக் தனியார்ட்ட போயிரும். இதுதான் மாற்று. இப்படி செஞ்சா மட்டுமே தான் சரி வரும். நீங்க மாற்று சொன்னது இப்படி செஞ்சா தான் மாற்றமே. இல்லாட்டா மாற்றமே கிடையாது. சரிங்களா? அடுத்து நம்ம கரூர்ல இறந்தவங்களுக்கு போயி இன்னைக்கு 10ஆம் தேதி. இன்னைக்கு கரூர்ல இருந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல ஆச்சு. 50 நாளைக்கு அப்புறம் முதலமைச்சராகி இப்ப வந்து கரூருக்கு போறாரு. நம்ம முதலமைச்சர் அவர்கள். எதுக்காண்டி போறாரு? ஏற்கனவே வந்து கரூர்ல இறந்தவங்களுக்கு 41 பேத்துக்கு அரசு வேலை அப்படின்னு. அரசு வேலைங்கும்போது பாத்தீங்கன்னா, குடுக்கலாம். தப்பு இல்ல. ஆனா, இன்னொன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம். இங்க டிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது ஒரு வேலை செஞ்சாங்க. என்னன்னா, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் இறந்தவங்களுக்கு வந்து ரூ. 10,00,000 குடுத்தாங்க. அந்த ரூ. 10,00,000 கள்ளக்குறிச்சியில குடுத்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு ரூ. 10,00,000 குடுத்ததையும், இது விபத்து. இது எப்படி விபத்துங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துல சொல்றேன். இது விபத்து. விபத்து கரூர்ல நடந்தது. அப்போ இதுக்கு அரசு வேலை குடுத்தீங்க. ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆ இது வந்து இன்னொரு சதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க மேல பழிய போட்டுருக்கீங்க. சரிங்களா? உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாம அது மாரி. அப்போ இதுக்கு நீங்க அரசாங்க வேலை குடுக்குறீங்க. அந்த கள்ளக்குறிச்சியில அந்த கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு ரூ. 10,00,000 குடுத்ததும், இப்ப நீங்க ஏற்கனவே நிதி உதவி பண்ணியிருக்கீங்க. இப்ப அதுக்கு அரசு வேலை குடுத்துருக்கீங்க. அப்போ அந்த சம்பவத்துக்கும், இந்த சம்பவத்துக்கும் அவங்க செஞ்ச டிஎம்கே கவர்மெண்ட் செஞ்சதுக்கும், இப்ப டிஎம்கே கவர்மெண்ட் செஞ்சதுக்கும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. ஏதோ இடத்துல எங்கேயோ ஒத்து போதா? புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும். சரிங்களா? புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும். புரியுறத பார்ப்போம். இன்னொன்னு அங்க குடுக்குறீங்க. சிவகாசி வருஷத்துக்கு பட்டாசு தொழிற்சாலையில எத்தனை பேர் இறக்குறாங்க? எத்தனை குடும்பங்கள் இறக்குது தெரியுமா? அதனால எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுது? அப்போ அதுக்கெல்லாம் நீங்க அரசாங்க வேலை குடுத்துருவீங்களா? கேட்பாங்கல்ல மக்களு. கேட்கத்தானே செய்வாங்க. ஏன்னா, கரூர்ல நடந்த விபத்துங்கிறதுக்கு நீங்க குடுக்குறீங்க. ஆனா, அதுக்கு குடுத்தா இங்கேயும் குடுக்கணும்ல. இதுவும் விபத்து தானே. தொழிற்சாலையில ஒரு கஷ்டப்பட்டு ஒரு அன்னாட பொழப்பு 500க்கும் 1000த்துக்கும் போறாங்க. தன்னுடைய உசுர போறாங்க. அதுக்கப்புறம் அந்த உசுரு போனதுக்கப்புறம் அந்த குடும்ப பின்னணி என்ன பண்றாங்க? ஒரு ரூ. 3,00,000 4,00,000 கவர்மெண்ட் குடுக்குது. அத வச்சுட்டு எத்தன வருஷத்துக்கு சமாளிக்க முடியும்? சொல்லுங்க. அப்போ அவங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை குடுக்கலாம்ல. இன்னும் நெறைய விபத்துகள் இருக்குது. நான் குறிப்பிட்டு சொல்றது இத சொல்றேன். சரிங்களா? கவர்மெண்ட் ஜாப் குடுக்கணும்னா எல்லாத்துக்கும் குடுக்க முடியும். எத்தன படிச்ச இளைஞர்கள் வெளியில வந்துட்டு இருக்காங்க. இப்ப 41 பேத்துக்கு அரசு வேலை சொல்லியிருக்கீங்க. இந்த 41 டிஎன்பிஎஸ்சி போட்டீங்கன்னா, எத்தன பேர் அப்ளிகேஷன் போடுவாங்க தெரியுமா? குறைஞ்சபட்சம் ஒரு 2,000 பேத்துக்கு மேல போடுவாங்க. இது அதான் சொன்னோம்ல, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10,00,000 டிஎம்கே கவர்மெண்ட் குடுத்த மாரி, இவங்க அரசு வேலை குடுத்துருக்காங்க. 2யும் கம்பேர் பண்ணி பார்த்தா புரியுறவங்களுக்கு புரியும். வேற ஒண்ணும் இல்ல இதுல. இதுல நம்ம ஐயா அமைச்சர் அவர்கள் ஆதவர்ஜனா வந்து ரொம்ப சூப்பரா பேசினாங்க. என்னன்னா,
நாங்க இதெல்லாம் சும்மா விட மாட்டோம் கரூர் விஷயத்த அப்படின்னு சொல்லி. கரூர் விஷயத்த சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இயற்கை மரணம் அப்படின்னு சொல்லி. இயற்கை மரணங்கிறத எப்படி உறுதிப்படுத்துறாங்கன்னா, நம்ம கரூர் சம்பவம் நடந்து தலைமறைவாகி நம்ம அமைச்சரா புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஜாமீன் வாங்கினாங்க. அந்த ஜாமீன் வாங்கும்போது அந்த ஜாமீன் கொடுக்கறதுக்கு கோர்ட்ல கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, இது இயற்கை மரணம், எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம சர்ச்சையாட்ட தீர்ப்பு வாங்கி ஜாமீன் வாங்கியிருக்காங்க. அப்போ நீங்க மேடையில ஒரு பேச்சு பேசுறீங்க, சும்மா விட மாட்டோம்னு சொல்லி பேசுறீங்க. இது என்ன காரணத்தினாலங்கிறது அவருக்கே வெளிச்சம். சரிங்களா? எதுக்காண்டி அந்த வார்த்தையை விட்டாரு. அப்போ இந்த இதை பாத்தீங்கன்னா, இவர் ஜாமீன், அதாவது அமைச்சர் ஆனந்த் அவர்கள் வந்து ஜாமீன் வாங்கிட்டாங்கல்ல, அந்த ஜாமீன் வாங்கினத இயற்கை மரணம் சொல்லிதான் கோர்ட்ல சொல்லி வாங்கிட்டாங்க ஜாமீன். இப்போ உங்களுடைய பேச்சு என்ன மாதிரி இருக்குதுன்னு பாருங்க. நீங்க ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறீங்க. என்ன ஆயிருமோ ஏதாயிருமோன்ற ஒரு பதட்டம். நீங்க மத்தவங்களை கதறுன்னு சொல்றீங்க. நீங்க பதறிக்கிட்டே இருக்கிறீங்க. அதான் வித்தியாசம். இதுல வேற என்ன இருக்கு? சரி, பார்க்கலாம். இன்னொரு நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.